Good morning students. CSIR Net July 2024 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let T from R4 to R4 be a linear map with 4 distinct eigenvalues and satisfying T power 4 minus 15 into T square plus 10T plus 24 into I is equal to 0. Then which of the following are necessarily true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு லீனியர் மேப் டீன்னு கொடுத்துட்டாங்க. அந்த லீனியர் மேப் வந்து மேப்புக்கு 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது லீனியர் மேப் வந்து இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் a non-zero vector v1 belongs to R4 such that Tv1 is equal to 2v1. Second option is there exists a non-zero vector v2 belongs to R4 such that Tv2 is equal to v2. Third option is for every non-zero vector v belongs to R4 the set 2v, 3tv is linearly independent. And last option is T is 1-to-1 function. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டீன்னு ஒரு லீனியர் மேப்பு எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க, R4 to R4 டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த லீனியர் மேப்புக்கு 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன ரிலேஷன், T power 4 minus 15 into T square plus 10 into T plus 24I is equal to 0. இந்த ரிலேஷனை இந்த T சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு லீனியர் மேப் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் இந்த 4th டிகிரி பாலினாமியல் தானே இது, அந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த டீனுடைய ஐகன் வேல்யூவும் இந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை அதாவது நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 ஆப்ஷனையும் 1 by 1 நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தேர் எக்ஸிஸ்ட் நான்-ஜீரோ வெக்டர் v1 belongs to R4 such that Tv1 is equal to 2v1 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ Tv1 is equal to 2v1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும், நமக்கு Tv is equal to lambda v அப்படின்னு இருந்ததுன்னா லாம்டாங்கிறது டீனுடைய ஐகன் வேல்யூ இல்லையா. அப்போது இங்கே நமக்கு Tv1 is equal to 2v1 அப்படிங்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா 2ங்கிறது இந்த டீனுடைய ஐகன் வேல்யூவாக இருக்கணும். எப்போ ஐகன் வேல்யூவாக இருக்கும், இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் 2ங்கிறது டீனுடைய ஐகன் வேல்யூவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா என்ன, ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ கவனிங்க, டீக்கு பதிலாக 2ன்னு அந்த ரிலேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும், 2 power 4 அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு minus 15 into 2 square plus 10 into 2 plus 24 இல்லையா. நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ 2 power 4 அப்படின்னா நமக்கு 16 minus 15 into 4 நமக்கு 60 அப்படின்னு ஆகும். ப்ளஸ் 10 into 2 20 ப்ளஸ் 24. இப்போ இங்கே பாசிட்டிவ் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், இங்கே 16 ப்ளஸ் 20 36 ப்ளஸ் 24 நமக்கு 16 ஆகும். 60 minus 60 இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது, இந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது எப்போ லாம்டாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போது அந்த 2ன்ற வேல்யூ டீனுடைய ஐகன் வேல்யூவாக இருக்குது. அப்போ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், v1ங்கிற ஒரு நான்-ஜீரோ வெக்டர் R4ல் கண்டுபிடிக்க முடியும். அது இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷனை செக் பண்ணலாம். பின்ற ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, there exists a non-zero vector v2 belongs to R4 such that Tv2 is equal to v2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், v2ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1ங்கிற அந்த வேல்யூ டீனுடைய ஐகன் வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம், அந்த ரிலேஷனில் டீக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 1 power 4 minus 15 into 1 square plus 10 into 1 plus 24 இல்லையா. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 1 minus 15 plus 10 plus 24. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம்னா விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, v2ங்கிற ஒரு நான்-ஜீரோ வெக்டர் R4ல் எக்ஸிஸ்ட் ஆகாது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல். அப்போ எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா பின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே ராங் ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எவ்ரி நான்-ஜீரோ வெக்டர் v belongs to R4 the set 2v, 3tv is linearly independent அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன செட்டு நமக்கு 2v, 3tv. இப்போ இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே செக் பண்ணலாம். நமக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், Tv is equal to 2v அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணோம் இல்லையா. அப்போ டிவிக்கு பதிலாக 2vன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த செட் என்ன ஆகும், இங்கே 2vன்னு ஆகும், இங்கே 3 into 2v அப்படின்னு ஆகும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செகண்ட் வெக்டரை ஃபஸ்ட்டு வெக்டருடைய லீனியர் காம்பினேஷனாக நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அதாவது இந்த 2 வெக்டர்ஸும் டிபெண்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் டி ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா T இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன செக் பண்ணுவோம், அந்த டீனுடைய டிடர்மினன்ட், அதாவது இது ஒரு
நான் சிங்குலர் லீனியர் ஆப்ரேட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சிங்குலர்னா என்ன, டிடர்மினன்ட் ஆஃப் டி வந்து நமக்கு நான் ஜீரோவாக இருக்கணும். இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் டி நான் ஜீரோன்னு சொல்லிட்டோம்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஜீரோவாக இருந்தால் இது 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணலாம். நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டில், t⁴ -15 into t square plus 10 into t plus 24 into I equal to 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 4th டிகிரி பாலினாமியலாக இருக்குது. இந்த பாலினாமியலை டீங்கிற இந்த ஆப்ரேட்டர் லீனியர் மேப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது இந்த டீக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆகும். இப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் டிடர்மினன்ட் இல்லையா. அப்போ இந்த லீனியர் மேப்பினுடைய டிடர்மினன்ட் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னு எக்ஸிஸ்ட் ஆகுது, 24ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆகுது, நான் ஜீரோவாக இருக்குது இல்லையா. அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் டி நான் ஜீரோவாக இருக்கிறதுனால டீன்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் சிங்குலர் லீனியர் ஆப்ரேட்டர். நான் சிங்குலராக இருந்தால் டீங்கிறது என்னென்னு நம்ம சொல்லலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு 4th ஆப்ஷனும் இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ ஏ ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனுமே நம்ம ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக இருக்குது.